கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு தேவ வசனத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகிலும் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதம் அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் ஆனவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. பிரியமானவர்களே, இங்கே பவுல் நாடு கடத்தப்படுகிற நேரத்திலே கப்பல் வழி பிரயாணம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சில நாட்கள் சூரியனையே பார்க்காம பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில படகுல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கப்பல் கவிழ்ந்துருமோ அப்படின்னு சொல்லி அதனுடைய உள்ளே இருக்கிற நன்மை எல்லாமே, இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே கடல் எடுத்து வீசி போடுறாங்க. சாப்பிட்டு நிறைய நாட்கள் ஆகிவிட்டது என்று அதனுடைய முன் பகுதிகளில் நாம் காண முடிகிறது. உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்படின்னு எண்ணி அந்த கப்பல் பிரயாணம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க கப்பல் இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற நன்மைகளை எல்லாம் கடல்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனை மத்தியில் பவுல் எழும்பி அவர்களோடு சொன்ன ஒரு காரியம், இந்த கப்பலுக்கு சேதம் வந்தாலும் உங்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராது என்று அவர்களோடு சொல்லி, நீங்கள் ஆறுதலாயிருங்கள், சாப்பிடுங்கள் என்று அங்க பவுல் அவங்களோடு பேசுகிற, உறவாடுகிற ஒரு வேத பகுதி தான் இப்ப நான் உங்கள் மத்தியில் வாசித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, கப்பலுக்கு சேதம் வரும், ஆனால் உங்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராது என்று நாம் வாசிக்கிறோம். நீங்க அந்த சூழ்நிலையை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடலுக்குள்ள இருக்கு இந்த கப்பல். அந்த கப்பலுக்கு சேதம் வந்தா அவங்க உயிருக்கு உண்மையிலேயே ஆபத்து வரும். ஆனா பவுல் சொல்லுகிறார், கப்பலுக்கு சேதம் வந்தாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து வராது என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்தும் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் இந்த கொரோனா வந்தாலும், எவ்வளவுதான் தீர்க்க முடியாத வியாதிகள் வந்தாலும், இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க நிற்கிற இடம் சேதப்பட்டு போனாலும், நீங்கள் இருக்கிற இடங்களில் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறி வந்தாலும், உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது, என்னை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று காலையில் உறுதியாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு நேரி தேவனை உண்மையாய் தெரிந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிரச்சனையோ அவர்களுடைய எதிர் சூழ்நிலைகளோ அவர்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த காரியத்தை தெளிவாய் சொல்ல காரணம், தேவன் தூதனை அனுப்பி தன் ஜனத்தோடு பேசினார் என்று, மோசையோடு பவுலோடு பேசினார் என்று நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். இன்று இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நிற்கிற இடத்தில் உங்களுக்கு சேதம் வராதபடிக்கு உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் உறுதி கொடுக்கிறார். உறுதியாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, இந்த கேட்ட வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அதன்படி இந்த தேசத்தில் நிறுத்தி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.